அவர் இங்க இல்லை, கல்லறையில இல்லை. ஓ கப்ராமே நை, கப்ராமே நைன்னு எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இருந்த வாழ்ந்த நாட்களிலே நிறைய அவர் தன்னுடைய உயிர் தெழுதலை குறித்து அவர் தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்லியிருக்கிறார். நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். மேத்யூ 16:21 onwards. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். Jesus announced his resurrection beforehand. அவர் முன்னாடியே அவர் சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தணும், பாடுபடணும், கொலையுள்ளணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், ஆனா 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கிறேன். Matthew chapter 17:22 and 23. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார்கள். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அப்ப ஏற்கனவே இயேசு நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று, 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறார். உயிரோடு இருக்கும்போதே அவர் சொல்லியிருக்கிறார், நம் மனுஷர் கைகளை ஒப்பு கொடுக்கணும், பாடுபடணும், கொலை செய்யப்பட வேண்டும், அடக்கம் பட வேண்டும், மரித்தோரிலிருந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.